மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் சார். என்னுடைய பேர் கோபாலகிருஷ்ணன் சார். நான் என்னோட 5 வயசுல இருந்தேன் சார் களிமண் சிற்பங்கள் செஞ்சு பழகிட்டு இருந்தேன் சார். அது நம்மளோட தொழில். அதை வச்சு இந்த சுதை சிற்பத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் சார். சரி சரி. குருநாதர்னா குருநாதர்னு சொல்ற அளவுக்கு நம்ம யாரும் தொழில் சொல்லி கொடுக்கலாம் சார். நம்ம சொந்த முயற்சி தான் சார் எல்லாமே. நம்ம ஒவ்வொரு வேலையும், அதாவது கோயில் வேலை ஆரம்பத்துல கட்டுறது பூசுறது அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க சார். நம்மளுக்கு முன்னாடி அந்த சிலை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு குருநாதர் இல்லையா? குருநாதர் ஆமா. செய்ய முடியுமா? முடியும் சார். நான் எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே. நான் 2010 இருந்து பார்த்துட்டு இருக்கேன். 16 வருஷமா. இது வரைக்கும் எத்தனை ஆளுங்க செஞ்சிருப்பீங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 50 கோயில் பார்த்துருப்பாங்க. 50. இதுல பேர் சொல்லக்கூடிய ஆலயங்கள் குறிப்பிடத்தக்க ஆலயம்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் புல்லம்மநாயக்கன்பட்டி கிராமத்துல ரொம்ப மிகச்சிறப்பா இருக்குது சார். நல்லா ஒரு தொழில் சுத்தமா நல்ல ஒரு பிரம்மாண்டமா இருக்கும். ஆமா. காளியம்மன், பகவதியம்மன், முத்தாலம்மன், நீங்க அந்த மாதிரி அம்மன்கள், சிவனாலயம் பார்த்திருக்கோம். கண்டிப்பா எல்லாம் அவனோட அருள் தானே சார். நம்ம மூலியமா ஒரு 10 பேர் 20 பேர் நம்ம வேலைக்கு தக்கன ஆள் வச்சு பாத்துக்கோம். ஒரு எனக்கு இருந்து தொழில் நான் கத்து கொடுத்து தனியா வேலை பாக்குறவங்க, தனியா வேலை எடுத்து பாக்குறவங்க ஒரு 4-5 பேர் பாக்குறாங்க. சரி. இப்போ நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கா சார்? கண்டிப்பா சார். நம்மளுடைய குடும்பத்துக்கும் சரி, குடும்பத்துக்குன்ற விட அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குங்க சார். ஏன்னா கோயில் வேலை கோடி புண்ணியம் செய்யறதுக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க. எல்லாமே ஒரு ஆரம்ப காலகட்டத்துல கொஞ்சம் சிரமமா தான் சார். போக போக ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு கேரக்டர் இருப்பாங்க. அது எல்லாமே அனுசரிச்சு தான் சார் நம்ம ஓட்டணும். ஒரு கோயில்ல ஒரு சம்பளம் கொடுக்கறது வைக்கிறது எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கேன். நம்ம போட்டு அதை சரி பண்ணி தான் கொண்டு வரணும். அதெல்லாம் ஆகம விதிக்கு அப்பாற்பட்டெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி பண்றது இல்லைங்க சார். நம்ம எது ஆகமும் புரிய வச்சிருவோம். இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி பண்ணிக்குவோம். என்னைய பொறுத்த வரைக்கும் சார், இப்போ அனுபவம் தான் பெருசுன்னு நான் சொல்லுவேன் சார்.
ஏன்னா ஒருத்தவங்க வந்து படிச்சுட்டு வந்து உடனே அந்த தொழில அவங்க படிச்ச முறைப்படி செய்யறதுங்கிறது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். நம்ம அனுபவங்கிறது நம்ம மைண்ட்ல இருந்து நம்ம நல்லா வரும். அந்த தொழில் நல்லா இருக்கும். அந்த ஒன்னே செய்ய முடியாது. அது கத்துக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும் சார். பயிற்சி எடுத்துக்கணும். ஆமா, கண்டிப்பா. ஆரம்ப காலத்துல சிமெண்ட் கிடையாது, கல்லு தான் கண்டுபிடிக்கல. அதனால கல்லை வச்சு கட்டினாங்க. அப்புறம் இப்ப சிமெண்ட் கண்டுபிடிச்ச பின்னாடி அது கல்லுல இப்ப கட்டினோம்னா அமௌண்ட் கொஞ்சம் கூட வரும், தேவை அதிகமா இருக்கு. கல்லுல இது சிமெண்ட்ல வேலை பார்க்கும்போது கொஞ்சம் செலவு கம்மியாகும். அதனால இதை விரும்புறாங்க. பெரும்பாலும் அதிகபட்சம் சிமெண்ட்ல தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வைப்ரேஷன் சொல்லுவாங்க அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஆமா, அது 2 ஆலயத்துலையும் கொண்டு வர முடியுமா? கருங்கல் ஆலயத்துல இருக்கிற வைப்ரேஷனு இதுல சிமெண்ட்ல செய்யறதுல வராது, குறையும் கண்டிப்பா. சில பேர் அதை வந்து கொண்டு வரலாம் அப்படின்றாங்க. கொண்டு வர முடியுமா? கொண்டு வரலாம்னா அது வந்து அந்தந்த தெய்வத்தோட சக்தியை பொறுத்து தான் இருக்கு. அது நம்ம பண்றோட தப்பு. ஒரு சில பேர் அந்த காலத்துல எல்லாம் விரதம் இருந்து 48 நாள் விரதம் இருந்து, ஆமா 48 நாள் விரதம் இருந்து ஒரு சிலை செய்யணும்னா அவ்வளவு ஒரு பயபக்தியோட இருந்து செய்வாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஒரு சில பேர் ரொம்ப இந்த போதைக்கெல்லாம் அடிக்ட் ஆகி போதையிலே வேலை பார்க்குறாங்க. அதனால இதுக்கு ஒரு மரியாதை ஒரு சில பேருக்கு பண்ற தப்புனால கொஞ்சம் பாதிக்குது. கண்டிப்பா நான் இந்த ஸ்தபதி வேலைக்கு வந்து இளைஞர்கள் வந்து இதுக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஆர்வம் உள்ளவங்க வந்து கத்துக்கிட்டு இந்த தொழிலை வளர்க்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வந்தா வரவேற்கிறேன். என்கிட்ட வந்தா கூட நிறைய பேருக்கு கத்து கொடுத்துருக்கு. என் அப்பா ஈசனுக்கு சொல்லுங்க. வேற யாருக்கும் என்னுடைய தாய்க்கு சொல்லுங்க. என்னுடைய அம்மா பேரு பஞ்சாரம். பக்கப்புறமா முதல்ல வந்து அம்மா, 2வது மனைவி, மனைவி பேரு கோமதி, 3வது அப்பா இருக்காரு. இப்போ மழை காலங்கள்ல அந்த வேலை கொஞ்சம் சிரமமா இருக்கும் சார். வேலைக்கு போக முடியாது. மழை காலத்துல ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த டயத்துல இதனால உதவி பண்ணா நல்லா இருக்கும். கவர்மெண்ட் சார்பா வேலை இல்லாத நேரத்துல வந்து கலைஞர்களை வந்து ஆமா குறைஞ்சது மாதிரி ஒரு உதவி பண்ற மாதிரி நிதி உதவி மாதிரி பண்ணலாம், கொடுத்தா நல்லா. அது எப்படி அது எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்க? இப்போ எப்படின்னா மழை காலத்துல வேலை இல்லாம இருக்கிறோம். அந்த சமயத்துல நம்ம குடும்பத்தை ரன் பண்றதுக்கு ஒரு காசு கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கு. வேலைக்கு போனா தானே நம்மளோட பழக்கம். அவங்க எடுத்து வச்சுக்கணும். ஆமா, எடுத்து காடு கொடுத்து. ஆமா, வருஷத்துல ஒரு 6 மாசம் அந்த வெயில் காலம் அந்த மாதிரி டயத்துக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. மழை காலத்துல சுத்தமா வேலைக்கு போக முடியாது, வேலை பார்க்க முடியாது, யாருமே போக முடியாது. ஆமா, அவங்களும் அதுல கேட்பாங்கன்னா எல்லாருமே அதுக்கு எல்லாத்தையும் கொடுத்தா நல்லா தானே ஒரு இடத்துல வீடு உட்காந்து செய்யலாம் வேலையெல்லாம். ஆமா, இது அப்படி கிடையாது இல்லைங்க. எல்லா வேலையுமே பொதுவா நான் இந்த மண் வேலை அதையும் சேர்த்து தான் சொல்றேன். மண் வேலை எல்லாம் ரொம்ப சிரமம் தான். ரொம்ப நன்றி சார். நன்றிங்க சார். நன்றி சார். ரொம்ப நன்றி.